எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? மாலை வணக்கம். இது வந்து எங்கள் அம்மா வந்து சீத்தாப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை வாங்கி வச்சுருக்காங்க. நான் வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் ஊர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி ஸ்பெஷலு. நான் காலையிலேருந்து சாப்பிடல. எனக்கும் அம்மாவுக்கும் பிரியாணி நல்லாயிருக்கும். எந்த ஹோட்டலில் வாங்கினாலும் எங்கே வாங்கினாலும் வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணியும் நல்லாயிருக்கும். வாணியம்பாடி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பஸ்ஸில் வரும்போது வந்து சரியாக வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லிவிட்டு அந்த இது வந்து அழிச்சிட்டேன், அந்த வீடியோ. இந்த நான் உங்களுக்கு நாளைக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு பாட்டியோட தாத்தா, அவங்க கடை எதிரில் இருக்காங்க, வீட்டு எதிரில், ரொம்ப கம்மி வாடகையில். அவங்க 2 பேரும் வந்து வயசானவங்க. அவங்க பசங்கள்லாம் இருக்காங்க, பையன் இருக்கான். ஒரு 15,000 20,000 இருந்தால் அவங்க வந்து அந்த வாடகை 2,000 என்னமோ தான். அதில் அவங்க வாழ்ந்து முடிச்சிடலாம். ஆனால் வந்து அவங்கள பார்த்துக்கலாம் பசங்க. ஆனால் பார்த்துக்காம அவங்கள 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு அந்த ஆண்டி வந்து வீட்டு வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் விடாதீங்க. பெற்றவங்கள அவங்க வயசாகிட்டு அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த வருமானத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ராணி ராஜா மாதிரி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. ஒரு 20,000க்குள்ளவே அவங்களோட வாழ்க்கை முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கோங்க. பெரியவங்களை யாராக இருந்தாலும் பெரியவங்களை வந்து கைவிடாதீங்க. அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க. அது சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பஸ்ஸில் வரும்போது சொன்னேன். ஆனால் எனக்கு காதில் சரியாக நான் பேசுனது விழாதனால நான் கட் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம். பிரியாணி போடுறேன் நான், எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இங்கே எங்கேயோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம், அதை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நன்றி. வேணாண்ணா வச்சுருங்க. பிரியாணி பார்த்தீங்களா? வாணியம்பாடி பிரியாணி. இதுக்கு வந்து ஊறுகாய் ஒரு சிலர் தொட்டுக்க மாட்டாங்க. எனக்கு ஊறுகாய்னா பிடிக்கும். எங்கள் ஊர் பக்கம் புதினா சட்னி ஸ்பெஷல். அதாவது ஹோட்டலில் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து பிரியாணிக்கு ஊறுகாய் தொட்டுப்போம். சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.